வணக்கம். இது உங்க தமிழ் நாவல் அரசி சேனல். இந்த சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் அழுத்துங்க. சிறுகதை வாசிப்பது உங்கள் திவ்யா பரத். இது எப்படி மறந்து போனது? வருஷா வருஷம் கேலண்டரின் அன்றைய தேதி கண்ணை உறுத்துமே, நெஞ்சில் சுமையாய் கனக்குமே. ஷியாமா ஒரு கணம் திகைத்து நின்று விட்டாள். கையிலே எடுத்த வெற்றிலை சுண்ணாம்பின் ஸ்பரிசத்துக்காக ஏங்கி துவல. வாயில போட்டு பாக்கு கரைஞ்சே போயிடுத்து. வெத்தலை மடிச்சு தர இத்தனை நேரமா? பரசு பத்திரிகையில் பதித்த கண்களை திறப்பாமல் கையை மட்டும் மனைவியிடம் நீட்டுகிறான். இதோ தரேன். ஷாமா அவசரமாய் 2 வெற்றிலைகளில் சுண்ணாம்பை தடவி அவனிடம் நீட்டிவிட்டு மீண்டும் பத்திரிகையில் அந்த புகைப்படம் வெளியாகி இருந்த பகுதியையே வெறித்து பார்க்க, என்ன 20% தள்ளுபடியா? கோஆப்டெக்ஸா? போகலாம். சாயந்தரம் அம்மா, அருணா, விவேக் எல்லோரையும் அழைச்சிட்டு போகலாம். பரசு பேப்பரை டீப்பாயின் மீது விசிறிவிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பிவிட்டான். அவனை வாசல் வரை வழியனுப்பி விட்டு வந்த ஷாமா பேப்பரை எடுத்து மறுபடியும் அந்த புகைப்படத்தை பார்க்க விழிகளில் குப்பென கண்ணீர் திரையிடுகிறது. இதே ஃபோட்டோதான். 5 வருஷமா இதே ஃபோட்டோதான். முதல்ல அப்பா கிட்ட கிச்சாமி மாமா கொடுத்ததும் இதே ஃபோட்டோதான். நேற்று நடந்தாற் போல இருக்கிறது. ஷாமாவின் அப்பாவும் கிச்சாமியும் கூடத்து ஊஞ்சலில் உட்கார்ந்து இந்த புகைப்படத்தை வைத்துக்கொண்டு அக்கு அக்காய் அலசியது. ஏண்டா கிச்சாமி, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவையே கொண்டு வந்து தரையே. பையன் ஒசரமா குட்டையா? நம்ம ஷாமாவோட ஒசரத்துக்கு சரிப்பட்டு வருமா? இதெல்லாம் எப்படிடா தெரியும்? ஃபுல் சைஸில் மாத்திரம் இதெல்லாம் கரெக்டாக தெரியுமா? பையன் வாட்ட சாட்டமாக இருப்பான். 6 அடிக்கு துளிதான் குறைச்சல். முகத்தில் பாருங்கோ, ஜம்முன்னு என்ன ராஜகலை. சரிதாண்டா, நெத்தி ஓவர் அகலமோ? எப்போ எடுத்த ஃபோட்டோ இது? எதுக்கு கேட்குறேன்னா, ஒரு பிள்ளை பிறக்கிறதுக்குள்ளேயே வழுக்க விழுந்துட போகிறது. இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது. பையன் தலைவாரிட்டு இருக்க வாகு அப்படி. அகல நெத்தி, அறிவு விலாசத்தை காட்டும்னு சொல்லுவா. என்னமோ சொல்லு, 1000 பொய்ய சொல்லி முடி போடுறதானே உன் வேலை. அப்பா சிரித்தார். கூடவே கிச்சாமியும் சிரித்தான். வாயில் அடக்கியிருந்த வெற்றிலையை சாறு வழிந்து விடாதபடி முகத்தை சற்று உயர்த்தி வைத்துக்கொண்டு லாவகமாய் சிரித்தான். இதோ பாருங்கொண்ணா, மற்ற இடத்துல நான் 1000 என்ன 1,00,000 போய் கூட சொல்லுவேனாக்கும். நம்ம வீட்டில் குழந்தை ஷாமா கல்யாண விவகாரத்தில் விளையாட்டுக்கு கூட போய் சொல்ல மாட்டேன். கிச்சாமி சொன்னது 100க்கு 100 உண்மை. ஷாமாவுக்காக அவன் ஒரு ராஜகுமாரனை தான் தேடி பிடித்து அழைத்து வந்தான். பெயர் கூட ராஜாராமன் தான். கையில் ஒரு வில்லையும் அம்பையும் கொடுத்து நிறுத்தி வச்சிட்டா சாட்சாத் ரவிவர்மா வரைஞ்ச ராஜாராமன் மாதிரியே இருக்கும். மாப்பிள்ளையை பார்த்துவிட்டு அம்மா சொன்ன வாசகங்கள். அன்று கூடம் நிறைந்திருந்த கும்பலில் அவனை ஏறிட்டு பார்க்க முடியாமல் ஷாமா தவித்த தவிப்பு. ஷாமா, அரிசி உளுந்து ஊறப்போட சொன்னேனே, போட்டியா? பழைய நினைவுகளில் அமிழ்ந்திருந்தவளை மாமியாரின் குரல் உசுப்பிவிட பத்திரிகையை சுருட்டி அலமாரியின் மேல் தட்டில் வைத்துவிட்டு ஓடுகிறாள் ஷாமா. ஊற போட்டுடுமா? இப்பவே ஊற போட்டாதான் சாயந்தரமா அரைக்க முடியும். பரசு சாப்பிட்டு பிடிச்ச கையோடைய நீயும் உட்காரப்படாதோ? அவன் தட்டை எடுத்து அலம்பி வை. எச்சத்தட்டு இப்படி காயவே படாது. அகமுடையானுக்கு ஆகவே ஆகாது. விவேக் டிஃபன் பாக்ஸில் என்ன வச்ச? அவனுக்கு கத்திரிக்காய் சாம்பாரே பிடிக்காதே. அடுத்த 1 மணி நேரத்துக்கு ஷாமா ராஜாராமனின் நினைவை ஒதுக்கி வைக்க வேண்டிய நிர்பந்தம். இருந்தாலும் தட்டின் முன் அமர்ந்து சாப்பிடுகையில் புடவையை இழுத்து செருகியபடி குனிந்து சாப்பிட்ட இடத்தை சுத்தம் செய்கையில் சமையலறை பார்த்தியங்களை ஒழித்து வைத்து மூடுகையில் அத்துமீறி அவள் மனதில் வந்து பிடிவாதமாய் நின்றான். பொண்ணுக்கு பாட தெரியுமா? ராஜாராமனின் ஒன்றுவிட்ட சித்தி கேட்டாள். சுமாரா தெரியும், அப்பாவின் பதில். போரும் சுமாரா தெரிஞ்சிருந்தாலே போரும். ரொம்ப தெரிஞ்சிருந்தா அதை ரசிக்க எனக்கு ஓரளவு ஞானம் வேணுமோ இல்லையோ? நான் சாப்பாட்டு ராம, சங்கீத ராமன் இல்லை. ராஜாராமனின் அடங்கிய குரலில் துணித்த அமுத்தலான கிண்டல் கூடத்தையே சிரிப்பால் அதிர வைத்தது. அவன் பேசியதே இவ்வளவுதான். ஆனால் இந்த சில வார்த்தைகளை அவனது வெகுளித்தனத்துக்கும் ஹாஷ்ய ரசனைக்கும் எடுத்துக்காட்டாய். பெண் பார்த்துவிட்டு கிளம்புகையில் பெரியவர்களிடம் கைக்குவித்து விடை பெற்றவன் ஷாமாவை பார்த்து சிரித்தான். லேசாய் தலையை ஆட்டியதாக கூட நினைவு. போய் லெட்டர் போடுவோங்கிற சமாச்சாரமே வேண்டாம். எங்களுக்கு பொண்ணை பிடிச்சிட்டுது. ராஜாராமா அடுத்த மாதம் அமெரிக்கா போகிறான். திரும்ப தீபாவளிக்கு முன்னாடி வருவான். அப்போவே கல்யாணத்தை வச்சுப்போம். இப்போ அவன் கிளம்புறதுக்கு முன்னாடி நிச்சயதார்த்தத்தை முடிச்சிடுவோம். ஏண்டா ராஜாராமா, என்ன சொல்கிற? பெற்றவரின் கேள்விக்கு சிரிப்பை பதிலாக அளித்துவிட்டு காரில் ஏறியவன்தான் ராஜாராமன். வாசல் பக்க படுக்கை அறையின் உருக்களித்த ஜன்னல் வழியாக டிரைவருக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்தவனை பார்த்தாள் ஷாமா.
கார் கிளம்பும்போது பின் சீட்டில் அமர்ந்திருந்த அம்மாவிடம் என்னவோ சொல்லத் திரும்பியவன் ஓரக்கண்ணால் ஷியாமாவை பார்த்த மாதிரி, பார்த்தாரோ இல்லை தனக்குதான் அப்படி தோன்றியதோ. சமையலறை மேடையை கழுவிவிட்டு கொண்டிருந்த அவளுக்கு திடீரென்று சந்தேகம். பரபரவென போய் அவனிடம் கேட்க வேண்டும் போல. நீங்க கிளம்புற சமயத்துல பெட்ரூம் ஜன்னல் கிட்ட நான் நின்றுட்டு இருந்ததை பார்த்தேலோ நோ? எங்கே போய் கேட்பாள்? 5 வருடங்களுக்கு முன்பு இதே நாளில் விமான விபத்தில் கருகி போனானே, அவனை எங்கே சென்று தேட முடியும்? எல்லாம் எத்தனை வேகமாய் நடந்துவிட்டது. அவன் வெளிநாடு செல்வதற்கு முன் அமர்க்கலமாய் நடந்த நிச்சயதார்த்தம். அம்மா பார்த்து பார்த்து முந்திரி பருப்பில் பருப்பு தேங்காய் பிடித்தது. அப்பா வாங்கி வந்த வெள்ளித்தட்டையும் சந்தன பேலாவையும் வைத்துக்கொண்டு தங்கை தம்பிகள் கேலி செய்தது. அப்பா, அத்திம்பேர் தன்னை சாப்பாட்டு ராமன்னு சொல்லிண்டாரே, இந்த தட்டு போருமா? தீபாவளியை அடுத்த 2 நாட்களில் முகூர்த்தம் இருக்க, தீபாவளிக்கு முன்னதாகவே வெளிநாட்டிலிருந்து பம்பாய் திரும்பியவனை அங்கிருந்து சென்னைக்கு புறப்பட்ட விமானம் நடுவானத்தில் ராட்சதன் போல அப்படியே விழுங்கி தொலைத்ததே. இதே மாதிரி ஒரு அக்டோபர் 12ஆம் தேதிதான் ராத்திரி 8 மணிக்கு அப்பாவுக்கு தகவல் வந்தது. ஷாமா கடைக்குட்டி நாத்தி அருணாவின் யூனிபார்மத்தில் தையல் விட்டு போன பகுதிகளை தைத்தபடி நெஞ்சுக்குள்ளே பழசை அசை போடுகிறாள். இரவு ஃபோன் வந்ததும் அப்பா அம்மாவிடம் விஷயத்தை பதறிய குரலில் சொன்னதும், அடியே ஷாமா! தங்கையுடன் கேரம் விளையாடி கொண்டிருந்தவள் திடுக்கிட்டு எழ, மடியில் பத்திரப்படுத்தி வைத்திருந்த வெள்ளை நிற காய்கள் நாலா பக்கமும் சிதற, ஷ், வாய மூடு, அழுது ஊற கூட்டாதே, நீ கத்துற கத்தல்ல குழந்தை கதிகலங்கி போயிட்டா. அம்மாவை அடக்கிவிட்டு அப்பாதான் இறைந்து கத்தினார். அம்மா மேற்கொண்டு அலறாமல் வாயை 2 கைகளாலும் இறுக மூடிக்கொண்டாள். கண்கள் மாத்திரம் 18ஆம் பெருக்கு காவிரியாய். அம்பிகே, இது என்னடி அம்மா சோதனை? அப்பா துண்டை உதறி தோளில் போட்டுக்கொண்டு போனவர் மறுநாள் விடிய காலை பொழுதில் ஏகப்பட்ட வயசானவர் போல காடு மேடாய் அலைந்து திரிந்த பரதேசியைப் போல வந்து நின்றார். எதற்குமே அஞ்சாத மனிதர். நிலை குலைந்து உட்கார்ந்து விட்டதே சகிக்க முடியாத காட்சியாய். அந்த மனுஷர், அதான் அவரை பெத்தவர், பிளேனில் போயிருக்கார் பிள்ளையோட உடம்ப அடையாளம் காட்ட. இதற்கு மேல் பேச முடியாமல் விக்கித்து போய் உட்கார்ந்து விட்டார் அப்பா. ஷாமா 4 பேர் எதிரில் அழ முடியவில்லை. தனியே படுத்து அழுதாள். பெண் பார்க்க வந்தவனின் முகமும் சிரிப்பும் கண்களை விட்டு அகல மறுத்தது. நிச்சயமான பிள்ளையாண்டா ஏர் கிரஷ்ல போயிட்டானாமே. துக்கம் விசாரிக்க வந்தவர்களிடம் சொல்லென்று எரிந்து விழுந்தார் அப்பா. அதனால இப்ப என்ன குடிமூழ்கி போச்சே? என்னவோ என் வீட்டில் இழவு நடந்தாப்பில்ல இருக்கு, இங்க எதுக்கு துக்கம் விசாரிக்க வரையில்? நல்ல வேலை என் பொண்ணு கழுத்துல தாலியை கட்டிட்டு இவன் இப்படி மோசம் பண்ணாம போனான்னு நான் திருப்தி பட்டுக்கிறேன். ஓய், அந்த முகூர்த்தத்திலேயே முடியலனாலும் அடுத்த முகூர்த்தத்திலேயாவது என் பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன் பாரும். அப்பாவின் எரிச்சல் மிகுந்த வார்த்தைகள்தான் அந்த சமயத்தில் அவளை மற்றவர்கள் பீத்து பிடுங்காமல் பாதுகாத்த வேலி. ஊராரிடம் இப்படி கத்தியவர் 4 சுவர்களுக்கு நடுவில் பைத்தியம் பிடித்தவர் மாதிரி நடந்து கொண்டார். என் குழந்தை இப்படியே நின்னுடுவாளாடி? அம்மாவின் மடியில் தலை புதைத்து ஓவென அழும் தந்தையை பார்த்தபடி சுவரோடு சுவராய், கட்டிலோடு கட்டிலாய், தூணோடு தூணாய் ஷாமா அந்த நாட்களை நினைத்து பார்க்கிறாள். என் கல்யாணத்தை பற்றி கவலைப்பட்டவா யாரோ என் மனசை பற்றி அதில் தீயா கொதிச்சிட்ருக்கிற அவரோட நினைப்பை பற்றி புரிஞ்சிக்கவே இல்லையே. கையில் இருந்த அருணாவின் யூனிஃபார்மை தைக்க முடியாமல் அடிக்கடி கண்ணீர் இடைஞ்சலாய் திரை போடுகிறது. யூனிஃபார்மை அப்படியே போட்டுவிட்டு தங்களது படுக்கை அறையை வந்து அலமாரியின் மேல்தட்டில் சுருட்டி போட்ட பத்திரிகையை பிரிக்கிறாள். 5 வருடங்களுக்கு முன் இதே நாளில் எங்களை பிரிந்த ராஜாராமனின் ஆத்மா சாந்தி பெற. பத்திரிகையின் 2-3 இடங்களில் அவன் ஆக்கிரமித்திருந்தான். பெற்றோர், கல்லூரி சிநேகிதர்கள், அலுவலக நண்பர்கள் இப்படி பேராக அஞ்சலி செலுத்தி அவனது மறைவினால் ஏற்பட்ட துக்கத்தை புதுப்பித்து மெருகேற்றி வரிக்கு வரி அழுது. இந்த 5 வருடங்களில் இவனை நினைவில் வைத்திருந்தார்களோ இல்லையோ, ஷாமாவின் நினைவில் இவன் அடிக்கடி அலை எழுப்பிக் கொண்டிருந்தான். நிச்சயதார்த்தத்தின் போது கொடுத்த வெள்ளித்தட்டும் சந்தன பேலாவும் குங்கும சிமிழும் அப்படியே திரும்பி வந்தபோது அப்பா அவைகளை தீண்டத்தகாத வஸ்துக்களைப் போல பாவித்து அப்படியே கொண்டு போய் கடையில் போட்டார். புதுசாக வேறு வாங்கி வந்தார். அதுபோல அத்தனை சுலபமாய் எனக்கு இன்னொரு மாப்பிள்ளையை பிடிச்சிட்டு வர முடியலையே. 5 வருஷங்களில் எத்தனை பேருக்குத்தான் குடிந்து நமஸ்கரித்திருக்கிறோம் என நினைத்து பார்க்கிறாள் அவள். ஒவ்வொருவனையும் வணங்கி நிமிரும் போது, பலகாரத்தட்டை எடுத்து நீட்டும் போது, பிள்ளை வீட்டவர்கள் பாடத் தெரியுமா என்று சம்பிரதாய கேள்வியை கேட்கும்போது, அவள் படுக்கையறை ஜன்னல் வழியாக காரில் அமர்ந்திருப்பவனை பார்க்கும்போது
ராஜாராமன் தான் அவள் எதிரில் வந்து நிற்பான். தயவு செஞ்சு நீங்கள் அந்தண்ட போங்களேன். எனக்கு ஒழுங்காக கல்யாணம் நடக்கணும். எனக்கு ஆசை இல்லைனாலும் ஊர் பேச்சை நிறுத்திருக்காதுக்காவது என் கழுத்தில் ஒரு தாலி ஏறியாகணும். இல்லைனா எங்கள் அப்பா இந்த துக்கத்திலேயே செத்துடுவாரு. ப்ளீஸ் என்னை தொந்தரவு பண்ணாதீங்கோ. மானசீகமாக அவனிடம் கெஞ்சியிருக்கிறாள், துரத்தி இருக்கிறாள். அதே போல வேலையில்லாத நேரங்களில், பொழுதுபோகாத சமயங்களில் என்றோ செத்துப்போனவனை மறுபடி மனதுக்குள் கொண்டு வந்து நிறுத்தி பார்த்திருக்கிறாள். பிளேன் தரையில் விழுந்து நொறுங்கிறச்சே அவர் என்ன நினச்சிருப்பாரு? எண்ணங்கள் அவனை சுற்றியே வட்டமிடும். பிரம்மை பிடித்தாற் போல உட்கார்ந்திருக்கும் மகளை பார்த்து அதட்டல் போடுவாள் பெற்றவள். சும்மா உட்காந்து மனசை கண்டபடி அலைவிடாதே ஷாமா. சுவாமி விளக்கை ஏற்றி நமஸ்காரம் பண்ணிட்டு 4 ஸ்லோகத்தை சொல்லு. அம்மாவுக்கு தெரியும் ஷியாமாவின் தவிப்பு. என்னமோ வந்தான் பார்த்தான் போனான், அதோட அவனை மற ஷியாமா. அதுக்கப்புறம் எத்தனை பேர் உன்னை பெண் பார்த்துட்டு சொஜ்ஜியும் பஜ்ஜியும் தின்னுட்டு வாய்க்கெதியே பேசிட்டு போயிருக்காங்க. அவள் ஒருத்தனையும் நினைவிலைய வச்சிட்ருக்கோம். அது போலத்தான் இவனும். அம்மா இப்படி சொன்னாலும் சதா இவனையும் அன்று நடந்த நிச்சயதார்த்தத்தையும் நினைத்து கொண்டுதான் இருந்தாள். ஏன், அம்மாவுக்கு ரொம்ப பிடித்தமான எழுத்தாளர் எழுதிய ஒரு கதை புத்தகத்தில் கதாநாயகிக்கு இது போல ஒரு சம்பவம் நிகழ்ந்து விட்டதையும், அவள் பெற்றோருடன் சாவு நடந்த வீட்டுக்கு போய் தனக்கு மணாளனாய் வர இருந்தவனின் உடல் மீது விழுந்து அழுது பூவையும் பொட்டையும் உதறிவிட்டு வந்ததாய் நெஞ்சை பிழியும்படி அவர் எழுதியிருந்ததையும் அவள் படிக்க நேர்ந்தபோது, அவ தைரியசாலி. அப்பாவோட அவ வீட்டுக்கு போய் பணத்தையாவது பார்த்துட்டு வந்தா. அந்த தைரியம் கூடனா எனக்கு இல்லாமல் போச்சே. போயிருக்கலாம், யார் என்ன சொல்லியிருப்பா? என்ன சொன்னாதான் என்ன? போய் அந்த முகத்தை ஒரு தடவை பார்த்துருக்கலாம். எல்லோரும் வந்திருக்கிறப்போ நான் மாத்திரம் வரலையேன்னு அவரோட ஆத்மா தவிச்சிருக்குமோ? செத்ததுக்கப்புறம் ஆத்மாவாவது தோசை மாவாவது. ஒவ்வொரு வருடமும் இந்த மாதம் இந்த தேதி வரும்போது தனக்குள் எத்தனை விடை தெரியாத கேள்விகளை எழுப்பி தவித்திருக்கிறாள். இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வருஷம் பத்திரிக்கையில் ஆப்சுவரியில் இவர் ஃபோட்டோவை போட்டு இன்னமும் இவனை நாங்கள் மறக்கலைன்னு சொல்லாமல் சொல்லிக்கிறாளே. நானும் ஏன் இது மாதிரி இவர் ஃபோட்டோவை போட்டு 4 வரி எழுதி என் தவிப்பை தீர்த்துக்கக்கூடாது? இப்படி எத்தனை நினைப்புகள். எத்தனை இரவு அவள் தூங்காமல் இருளை வெறுத்தபடி தனக்குள் முனகி இருக்கிறாள். அத்தனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளியாய் பரசு வந்தான். 7-8 மாசங்களுக்கு முன்புதான் ஷாமாவின் கழுத்தில் 3 முடிச்சு போட்டான். அவன் ராஜாராமன், இவன் பரசுராமன். குணத்தில் கூட பரசுராமன் தான். பொண்ணுக்கு முன்னாடியே ஒரு இடத்துல நிச்சயமாகி நின்று போயிட்டு தாண்டா பரசு. பரசுவின் தாயார் முதலில் ஆட்சேபிக்கத்தான் செய்தாள். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அவனுக்கு அல்பாயுசுனா இவ என்ன செய்வா? இவ மேலே ஏதாவது பிளாக் மார்க் இருக்கா? அதை பாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைனா முடி. பளிச்சென தெரித்து விழுந்த வார்த்தைகள் ஷாமாவை மனக்கோலத்தில் உட்காரி வைத்தன. இன்று ஷாமாவுக்கென ஒரு வீடு. மாமியார், மாமனார், மைத்துனர், நாத்தனார். பகல் முழுதும் வீட்டு வேலை. இரவில் பரசுவை கவனித்து திருப்தி செய்ய வேண்டிய கடமை. சின்னதும் பெருசுமாய் தொடர்ந்து வந்த பண்டிகைகள் மாமியாரின் பின்னால் கொடுக்கு மாதிரி போர்த்திய தலைப்பும் குனிந்த தலையுமாய் புது நாட்டு பெண்ணாய் லட்சணமாய் வீடு வீடாய் மஞ்சள் குங்குமத்துக்கு ஏறி இறங்குவதிலும், மாமனாருக்கு காஃபியை பதமாய் ஆற்றி கொடுத்து கொண்டே அவரின் பழைய கால வீர பிரதாபங்களை புன்னகையுடன் கேட்பதிலும், 16 வயது நாத்தி அருணாவின் ரவிக்கைக்கு கொக்கி வைத்து தைத்து தாவணிகளுக்கு கஞ்சி போட்டு காக்கா பிடிப்பதிலும், 14 வயது மைத்துனன் விவேக்கிற்கு டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு கட்டி கொடுத்து காற்றாடிக்கு மாஞ்சா தயார் செய்து தந்து அவனுக்கு புரியாத பாடங்களை மண்டையில் ஏற்றுவதிலும், கணவன் பரசுவுடன் சினிமாவுக்கு போய் கடற்கரைக்கு போய் அவனது வர்ணிப்பில் குளிர்ந்து ஸ்பரிசத்தில் மயங்கி அணைப்பில் கரைந்து அவனது முகசொலிப்புக்காக கண் கலங்கி அவனுடன் படுத்து சுகம் காண்பதிலும், இந்த தேதியை, இந்த மாசத்தை மறந்துவிட்டேனோ? அது என்னமா மறந்தேன்? நெஞ்சம் முழுக்க தணலாய் மாலையில் பால்காரன் வரும் வரையில் அழுதபடி படுத்திருந்தாள் ஷாமா. தீபாவளிக்கு புடவை வாங்க சாயந்தரம் போகலான்னு பரசு சொன்னானே. மாமியார் அறைக்குள் எட்டி பார்க்கிறாள். வெறும் தரையில் குப்புற கவிழ்ந்து படுத்திருந்த ஷாமாவின் தோற்றம் பதற்றத்தை கிளப்பிவிட, உடம்பு என்னடி அம்மா? ஒண்ணுமில்ல, தலைவலி, அவ்வளவுதான். ஷாமலா புரண்டு படுக்கிறாள். அழுது அழுது கண்கள் இடுங்கி முகம் வீங்கி நிஜமாகவே உடம்பு சரியில்லாதவள் போல. என்னமோ உன் புருஷன் வந்து கடைக்கு கிளம்பிடின்னு குதிப்பான். அவள் நகர ஷாமா தனக்குள் விசும்புகிறாள். போயும் போயும் இன்னிக்கா? பரசு ஆஃபீஸ்லேருந்து வந்ததும் வராததுமாய் அருணாவும் விவேக்கும் முகத்தை தூக்கி வைத்தபடி புகார் சொல்ல,
பாரு அண்ணா, நீ வெளியில் கிளம்பலான்னு சொல்லிட்டு போயிருக்க. மன்னிக்கு தலைவலியாம், வரமாட்டேங்கிறா. என்ன ஷாமா, தலைவலி தானே, மாத்திரையை போட்டுக்கோ, சரியாயிடும். கிளம்பு, வெளிக்காற்று ஜில்லுன்னு மூஞ்சியில் பட்டாலே தலைவலி பறந்துடும். இல்லை, நாளைக்கு போகலாமே. என்ன நீ ஆரம்பிக்கிறப்பவே அபசுகனம் பிடிச்சாப்பல, சட்டுப்புட்டுன்னு மூஞ்சி அலம்பிக்கிட்டு கிளம்பு சொல்கிறேன். இறைந்து சொன்ன மாமியார் மகனின் காதில் விழாதவாறு தனிந்த குரலில் இவளிடம் சொல்கிறாள். சும்மா மசக்கி மசக்கி நிற்காதே, அவன் கோபந்தான் உனக்கு தெரியுமே. இதற்கு மேல் பேச வழியில்லை ஷாமாவுக்கு. பரசுவின் கோபம் பிரசித்தமானது. என்ன, கிளம்பியாச்சா? பரசுவின் ஓங்கிய குரல். உதட்டை கடித்து அழுகையை சிரமப்பட்டு அடக்கியபடி கிளம்புகிறாள் அவள். குடும்பமே உல்லாசமாய் கிளம்ப அவள் மட்டும் மௌனமாய். பரசுவின் பேச்சிலோ அருணாவின் சிலுங்களிலோ விவேக்கின் சிரிப்பிலோ ஒட்டாத நிலை. இந்த புடவை பிடிச்சிருக்கா? அந்த நீளம்? எல்லாத்துக்கும் கொட்டினா என்ன அர்த்தம்? உங்களுக்கு எது பிடிச்சாலும் சரி. இந்த பதிலில் திருப்தி அடைந்ததோ என்னவோ. பரசு அதற்கு மேல் அவளை எதுவும் கேட்கவில்லை. வழியில் அவன் உபசரித்த லாலா கடை அல்வா, ஐஸ்கிரீம் அத்தனைக்கும் தலைவலியின் மீது பழியை போட்டு மறுத்து விடுகிறாள் ஷாமா. இது தப்பில்லையா? எவரோ ஒருத்தருக்காக தாலி கட்டினவோட ஆசையான வேண்டுகோளையில நிராகரிக்கலாமா? மனதுக்குள் கேள்வி எழாமல் இல்லை. தினமுமா இப்படி? இன்னைக்கு மட்டும்தானே. கையில் திராட்சை பொட்டலமும் உதட்டில் லல்லலல்லா மெட்டுமாய் பரசு இவர்கள் வீடு திரும்புகையில் இரவு மணி 8:30. ஷாமா அறைக்குள் நுழைந்தபோது பரசு கட்டிலில் மல்லாந்து படுத்து வாரப்பத்திரிகை ஒன்றில் விழிகளை பதித்தபடி ஒவ்வொரு கருப்பு திராட்சையாய் அனுபவித்து தின்று கொண்டிருந்தான். அவளைக் கண்டதும் மெல்லைய சிரிப்பு ஒன்று இதழ்களில் படர, சமையலறை விட்டுதா? தலையை குனிந்து தரையை நோக்கியவளின் கண்களில் அன்றைய பத்திரிகை தட்டுப்பட உதட்டை கடித்தபடி அதை எடுத்து அலமாரியில் வைக்கிறாள். 5 வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட இந்த நேரத்தில் தான் நீங்கள் போயிட்டு செய்தி வந்தது. பத்திரிகை புகைப்படத்தில் கை கட்டிய கோட்டு போட்ட ராஜாராமன் புன்னகைக்கிறான். ஷாமா, பரசுவின் குரல் அவளது எண்ணெய் குதிரைகளை கடிவாளம் போட்டு இழுக்க. என்ன? லைட் அணைச்சிட்டு விடிவிளக்க போட்டுட்டு படுத்துக்கோயேன். எத்தனை நேரம்? இன்று பரசுவுக்கு அவள் தேவை. சொன்னால் கேட்க மாட்டான். சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிப்பான். அதற்கும் மெஞ்சினால் சி என்று உதறிவிட்டு சுவரை பார்த்து படுத்து விடுவான். ஷாமாவாக அவனிடம் கெஞ்சி மன்னிப்பு கேட்டாலொழிய முகத்தை அவள் புறம் திருப்ப மாட்டான். இன்னைக்கு வேண்டாமே சொல்லத்தான் நினைக்கிறாள் ஷாமா. எப்படி சொல்வாள்? என்னவென்று சொல்வாள்? பரசு அவளது கலக்கம் புரியாமல் விளக்கையும் அவளையும் ஒரு சேர அணைத்து விடிவிளக்கின் சுவிட்சை தட்டிவிட, வேணாம் ப்ளீஸ், இன்னைக்கு வேண்டாமே. ஷாமாவின் குரல் வலுவிழந்து ஒலிக்க, நோ மேடம், எனக்கு இன்னைக்கு வேணுமே. பரசு கையிலிருந்து பொட்டலத்திலிருந்து 4 திராட்சைகளை அவளது வாயில் திணித்துவிட்டு காகிதத்தை கசக்கி எறிய, கசங்கிய காகிதத்தில் ராஜாராமனின் புகைப்படம். திராட்சை சாறுபட்டு கரையாகி, நெத்தி பெருசுதான். இப்படி அப்பாவால் விமர்சிக்கப்பட்ட அவனின் அகன்ற நெற்றி கிழிப்பட்டு சிதைந்து அந்த நிலையிலும் புன்னகை மாறாமல். ஷாமாவின் கன்னத்தில் இறங்கிய சூடான கண்ணீர் பரசுவின் தோள் மீது பரவ, என்ன ஷாமா, அழறியா? இல்லை, அந்த லைட்டையும் அணைச்சிடுங்களேன். அவள் அந்த நிலையில் ராஜாராமனின் புகைப்படத்தை காண சகிக்காமல் துக்கம் நெஞ்சை அடைக்க சொல்கிறாள். ஏன், தலையை ரொம்ப வலிக்கிறதா? அடுத்த கணம் அந்த அறையில் இருள் பரவுகிறது. பரசு அவளின் நெற்றி பொட்டில் இதழை பதிக்கிறான். ராஜாராமன் இருட்டில் அமுங்கி போகிறான். தனக்காக ஒரு நாள் துக்கம் அனுஷ்டிக்க கூட முடியாத ஷாமாவின் கண்ணீரை துடைக்க முயன்று மின் விசிறியின் வேகமான சுழற்சியில் அறையை சுற்றி சுற்றி படபடத்து அவள் முகத்தை காண முடியாமல் கட்டிலின் அடியில் தரையின் மூலையில் சோர்ந்து கிடக்கிறான். சிறுகதை முடிவுற்றது. நன்றி. இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் நாவல் அரசு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.